அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பட்டா டிரான்ஸ்ஃபர், அதாவது பட்டா பெயர் மாறுதல் பற்றிய தமிழக அரசினுடைய தமிழகத்தில் பட்டா பெயர் மாறுதல் பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பு தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய தகவல் சமீபத்திய அனைத்து செய்தித்தாள்களிலும் வந்திருக்கிறது. அதை பற்றி உங்களிடம் சுருக்கமாக இந்த வீடியோவில் சொல்லலாம், அது என்ன தகவல் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். சரி, வாங்க பார்ப்போம். அது என்ன பட்டா பெயர் மாறுதல் பற்றிய தகவல் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்பு, சமீபத்தில் தமிழக அரசு, அதாவது தமிழக முதல்வர் அவர்களால் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு சிறப்பு முகாம் தொடங்கி வைக்கப்பட்டது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும். ஸோ அங்கே மக்கள் போயிட்டு அவங்களுடைய தேவைகளுக்கான, அரசு துறைகள் சார்ந்த தேவைகளுக்கான மனுக்களை கொடுக்கலாம். பட்டா, ஸோ இது மாதிரி அரசு துறைகள் சார்ந்த என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதற்கு மக்கள்களுக்கு தேவைகள் இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு மனு கொடுக்கலாம். அந்த மனுவை பெற்றுக்கொண்டு அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ இந்த மனு பெற்றுக்கொண்டதிலிருந்து 45 நாட்களுக்குள், அதாவது 45 டேஸ்க்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா அந்த அறிவிப்பு. உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் சிறப்பு முகாமில் நம்ம மனு கொடுத்தோம் அப்படின்னா 45 நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா உத்தரவு. ஸோ இதை சுட்டிக்காட்டி வருவாய்த்துறை அதிகாரிகள் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதாவது இ-சேவை மையங்கள் மூலமாக பெறப்படும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையங்கள் மூலமாக பெறப்படும் பட்டா பெயர் மாறுதல், வாரிசு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பட்டா பெயர் மாறுதலை பற்றி பார்க்குறோம். ஸோ பட்டா பெயர் மாறுதல், ஸோ இது போன்ற இ-சேவை மையங்கள் மூலமாக பெறக்கூடிய மனுக்கள், அந்த மனுவின் மீது, அந்த மனுக்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்கனவே 30 நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு இருக்கிறது. ஸோ வருவாய்த்துறை அதிகாரிகள் தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கையை வச்சிருந்திருக்காங்க அப்படின்னா, 45 நாட்களாக சேம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழாக பெறப்படும் மனுக்களின் மீது 45 நாட்களுக்குள் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவு இருக்கிறது இல்லை. அதை போன்று இ-சேவை மையங்கள் மூலமாக பெறக்கூடிய இந்த பட்டா பெயர் மாறுதல், பட்டா டிரான்ஸ்ஃபர், பட்டா நேம் டிரான்ஸ்ஃபர் மனுக்களுக்கும் 30 நாட்களில் இருந்து 45 நாட்களாக உயர்த்தி கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை அதிகாரிகள் தமிழக அரசுக்கு, வருவாய்த்துறை உயர் அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்காங்க. அதை ஏற்றுக்கொண்டு வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் பட்டா பெயர் மாறுதல், இ-சேவை மையங்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய, அப்ளை செய்யக்கூடிய பட்டா பெயர் மாறுதல், வாரிசு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஸோ இது போன்ற மனுக்களின் மீது வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நாட்களை 30 நாட்களில் இருந்து 45 நாட்களாக உயர்த்தி வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க. இந்த சுற்றறிக்கை நம்ம கையில் இன்னும் கிடைக்கல, கிடைக்கும் போது நமது சேனலில் வெளியிடுகிறோம். இதை பற்றிய செய்தித்தாள் தகவல் கடந்த வார அனைத்து செய்தித்தாள்களிலும் வந்திருக்கிறது. அதனுடைய இது சம்பந்தமான, இந்த நியூஸ் சம்பந்தமான ஒரு செய்தித்தாள் லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பார்த்து கொள்ளுங்கள்.